சங்கரா அதெல்லாம் கணக்கு போடுறேன். என்ன கதை எதுக்கு மட்டும் சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு இது 2 மீனுக்கு பொடி மீன் 100 ரூபாய்க்கு. கை வெளில வச்சு எனக்கு தெளிவாக ஒன்றும் காசு எப்போனா வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலை கொடுத்து காசு கொடுக்கலன்னா மீன் ஓட்டுறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியா? அது 6 மீன் தானே இருந்துச்சு. அயிலா ஒரு கூறு, சங்கரா ஒரு கூறு. புடிங்களா புடி. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே வெட்டிக்கலாம் ஈஸியாக. டார்ச்சர் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா நீ ரொம்ப பேசுற. 2 பாறை வெட்டி போட்டு போச்சா? 2-3 பாறையா? எப்படியா நீ குத்து காசு 3 நிமிஷத்தில் போச்சா? 3 நிமிஷத்தில் வெட்டி அந்த பாறையா? 3 பாறையா? அப்படி இல்லைக்கா, நீங்கள் இந்த நேரத்துக்கு வர இங்கே வராதிங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த கடையில் கொடுக்க காலையாக கொஞ்சம் நம்ம துறலாம் சும்மா தான் வந்துக்கிறான். அவன் வடகிட்ட போயிட்டு அவனுக்கு மீன் வெட்டிட்டு போன 10 ரூபா கொடுத்தா நல்லது. நம்மளோட ஏம் வந்து எல்லாரும் 10 ரூபா சொல்லுவீங்க. இங்கே கலர் வேணும்ண்ணா. என்னப்பா சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா. சூப்பர். எடி வீடியோக்காக பேசுறியா? நான் சொல்லுண்ணா. நல்லது. உங்க நாள் தான் வச்சுக்கிறேன் கூட. ஷார்ட் வீடியோக்காக பேசுவேன் நம்மலாம். தாத்தா இவ ஜாஸ்தி விடுறாரு பேரு. நான் குத்தர் பத்தியா? ஆனா எவ்வளோ சமாதானமா அதான் ஒரு ஏமா. தாத்தா வச்சிருக்கிறாரு. என்னமாமா அன்சிலா கிளீன் பண்ணுறா? ஆமாம் ஆமாம் பிடிச்சி மேலே 2 கிலோ கிளீன் பண்ணு. மீன் நல்லா விட்டு மீனா? மீன் நல்லா இருக்கா? நாக்கு இதுனா நாக்கு இல்லை, ருசியா நல்லா இருக்கு மீன். வர நானே வந்தேன், நானே தூக்கிறேன். அவன் சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டான். ரைட்டா அப்படியே கிட்ட வந்துண்ணா, அப்படியே பண்ண நானே க்ளவுஸ் பருப்பு எல்லோண்ணா வெள்ளை க்ளவுஸ் போடாமல் பருப்பு என்னண்ணா க்ளவுஸ் மாற்றிட்டுக்கிறா? என்னப்பா என்னடா அவங்க அண்ணா நீ வந்தா உன்னை பார்க்க அதோட ஒரு இது இல்லை. அவன் தம்பி ஃபோன் பண்ணிருக்கியா? என்ன பயப்படுங்க? பண்ணுவீங்க பிச்சை போடுவீங்க தனியாக இருக்கும்போது. என்னடா தம்பி அப்படி பார்க்குறேன். சரி முடி ஒன்றும் பொண்ணு தான் நல்லா ஆகும்ல. நீ எதுவும் போட்டு நிமிஷம் தான் போட்டா போட்டு இங்கே போட்டு வெளியே போட சொல்லுங்க. வெளியே போட சொல்லுங்க இல்லையா? அப்படியே அங்கே வந்து அங்கே போட்டு வந்தேன். வெளியேன்னா முன்னோரம் கோயிலுக்கு போவேன். பார்க்கவும் மாட்டேன். நல்ல பிள்ளை அவங்க ஒய்ஃப் கூட வந்தார் போல. உடல் தெரிக்க குடல் நல்லா இருக்கும் போன இந்த குடல் தூமா இருக்கு. சூப்பராக இருக்கு சாப்பிட்டா. இல்லைண்ணா நீ எனக்கு பண்ணல, நீ எதையோ ஒன்று இது போட்டு கொடுத்துருக்கா. நான் க்ளீன் பண்ண இல்லையா? நீ க்ளீன் பண்ணியா? அதான் அதனால தான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன். செம்ம இதுண்ணா, செம்ம கவுச்சுனாத்தண்ணா. கவுச்சிலாம் வந்து ஆல்ரெடி மீனில் வருதுயா? பிச்சை என்ன பிரச்சனை கிடையாது. இத்தனை வாட்டி நான் செஞ்சுக்கிறேன், அது வரவே இல்லை. அப்புறம் இந்த வாட்டி ரொம்ப கவுச்சு ஸ்மெல்லு. அந்த ஏதோ ஒன்று ஒன்று தாண்டிச்சான். பிச்சை ஏன் சொல்லு? பிச்சை என்ன பிச்சை கவுச்சிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. கவுச்சி என்னது? ஏதோ ஒன்று கவுந்துச்சான். ஓ கவுச்சினா வேற,
நம்ம மீன் தான் நம்பது இல்லை அண்ணா நம்பது இல்லை அது புது மீன் அவருக்கு நான் பீஸ் பண்ணேன் சொல்கிறா புரியல நேற்று எத்தனை கிலோ இருக்கு என்ன பண்ண போகிறேன் வேறு என்ன இருக்கு அப்படிங்களா மீன் புது மீன் சீலா மீன் மட்டும் புதுசாக வேணா மீன் வெட்ட முடியாது அவ்வளோ இதோ நைஸாக எல்லாம் போட முடியாது கலவணி நம்ம காலையிலே வந்து 7 தான் எடுக்கணும் மணி 6-7 ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் அப்படியே 6 மணிக்கு வந்தேன் 5 மணிக்கு வரைக்கும் தான் ஏலம் குமாரா மீன் நிறைய இருந்தால் வந்துட்டே இருக்கும் மீன் வரலாம் அந்த ஏலம் போசிங்க எவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஒரு நாளே போட்டுங்க ஓப்பு லைட்டாக கொஞ்சம் ஓசிருக்கும் ஏன்னா கிடைக்கா அண்ணா 7 ரூபா கொடுண்ணா தலையை இதில் போட்டு சொல்லுவாங்க போடலாம் வீடியோ போய் உள்ளே போய் பார்த்துதான் போய் பாருங்க இதுக்கு எத்தாச்சுடா 1 நிமிஷம் வந்துடும் தண்ணி வடிடு 4 நிமிஷம் ஆ 2 கண்ணு பழங்காமத்தி கொடு சரிண்ணா அப்படியே கொடுத்துங்க எத்தனை மணிக்கு வீடியோ போனேன் இளைய பேர் வாங்க ஏன் என்னாச்சு ஆள் இல்லைண்ணா 2 பேர் இல்லை கடைக்கு நீ என்ன ஃபோன் போட்டியா அங்கே போகிற வரியாத வழியில் அங்கே தான் இருக்கீங்க நீ சூப்பராக இருக்கு ஏன் வெட்டுறீங்க புதுசாக வைக்க முடியாது சரி புதுசாக வைக்க முடியாது அதிகமாக 8 பேர் அதிகம் 8 பேர் கூப்பிடுறது ரொம்ப மீனா 2 பேர் கூப்பிடணும் 8 பேரா புரியல அது என்னண்ணா நீ ஃபோன் பண்ணி கூப்பிடணுன்னா 2 பேர் வைஃப் பண்ணா 2 பேர் கிளாஸ் போட்டாங்களே 120 150 ஆகுது 120 கொடுங்க என்னம்மா வச்சுருக்கிறாரா சொல்லலாம் சரிண்ணா வாங்கண்ணா நீ என்ன நீ ஃபோன் பண்ண தலையை போடு ஸ்லைஸ் பண்ணணும் நீ 4லேருந்து 10 மணி இந்த ஸ்வீட்ல அடிக்காத ஒன்று நான் சொல்கிறேன் சரி சார் 9 மணி வரை 10 மணி நான் தட்டியே விட்டுருப்பேன் அப்படிலாம் இல்லை வீட்டில் போனால் நல்லது எங்கள் கூட வந்தால் நான் என்ன சுற்றிருப்போம் 10 ரவுண்ட் அடிப்போம் கால் வலிக்கும் வேறு ஓ கண்டிப்பாக இந்த கோயிலில் போனால் கால் தான் வலிக்கும் இன்னும் கூப்பிட்டா வேஸ்ட்டு நீ என்னையா போட்ட போய் என்னப்பா போட்ட போய் என்னப்பா சின்ன இல்லை குழந்தைங்க 10 ரவுண்ட் அடிக்கிறோம் ஓ இந்த முள்ள அந்த மணிக்கு போகணுங்க அந்த முன்னு இந்த மணிக்கு வாதல வரண்ணா முஸ்டிங்களா மணி ஆயிடுச்சு என்ன நொண்டி எங்க நம்மளுது கம்மியா அவங்களுக்கு கம்மியா நம்மளுது ஜாஸ்தியா ஜாஸ்தி மாவா முருகன் தானே எல்லாம் கரெக்டாக இருக்கான் என்ன நம்ம பண்ணுறது அடி பூச்சி இருந்தா சரிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு